ஹலோ விவேஸ், அனைவரும் வணக்கம். காட்டுல தினந்தோறும் ஒரு விதவை பெண் விறகு பொறுக்க செல்வா. அப்ப ஒரு நாள் விறகு பொறுக்க காட்டுக்கு செல்றா. அப்ப விறகு பொறுக்கிட்டு இருக்கும் போது அதுல ஒரு பாம்பு குட்டி நுழைஞ்சிருது. இப்ப அதை பார்க்காமலே வீட்டுக்கு கொண்டு வரா. வீட்டுக்கு கொண்டு வந்து விறகு கீழே போடும் போதுதான் தெரியுது ஒரு பாம்பு அங்கிருந்து வெளியாகுது. அதை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறா. இப்ப அந்த பாம்பு அவளே சுத்தி சுத்தி வருது. தரையில 3 கொட்டு போட்டு ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு. இப்பதான் அவளுக்கு ஏதோ ஒண்ணு புரியுது. இப்ப அந்த பாம்புக்கு முட்டையும் பாலும் அவ வைக்கிறா. இப்பதான் அந்த பெண்மணி தனது கணவரும் தனது மகனும் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறா. இப்ப அந்த பாம்பியே வளர்க்கிறா. அதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு குரங்கு இருக்கு. அந்த குரங்கோட சேர்த்து இந்த பாம்பு வந்து வளருது. இப்ப 10 வருஷம் கழிச்சு பார்த்தா திடீர்னு அந்த பாம்பு ஒரு இரவு ஒரு இளைஞனா திடீர்னு மாறுது. இப்ப அதை பார்த்து இது சாதாரண பாம்பு இல்ல, பெரிய ஒரு சக்தி இருக்கு, இது மனித உருவத்துல இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறா. அதனால தனது மகனா நினைச்சு அந்த பாம்பு குட்டிய செல்லமா வளர்க்கிறா. இந்த இடத்துல தான் அந்த பாம்பு வளர்ந்து ஒரு இளைஞனா மாறுது. இப்ப அந்த பாம்பு சொல்லுது, அம்மா எனக்கு வயதாயிட்டு போயிட்டு இருக்கு, நான் திருமணம் செய்யணும், எனக்கு இந்த நாட்டோட இளவரசி தான் எனக்கு வேணும், அதனால இந்த நாட்டோட ராஜாவிட்ட நீங்க போய் பேசுங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு அந்த விதவை பெண் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறா. என்னது, இந்த நாட்டு இளவரசியை தான் திருமணம் பண்ணுவியா? இது பெரிய ஆபத்து, நம்ம அதுக்கு பிறகு உயிரோட வாழ முடியாது, இதெல்லாம் போய் கேட்க முடியாது அப்படின்னு அவ சொல்றா. ஆனா அம்மா சொல்றத கேளுங்கம்மா, இளவரசிய எனக்காக மனம் முடிச்சுதாங்க அப்படின்னும் அவன் சொல்றான். சரி நீ சொல்ற, நான் போய் இதை கேட்டு பாக்குறேன் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப நேரா அந்த நாட்டு ராஜாவிடம் அவ போறா. அது மிகப்பெரிய ஒரு அரண்மனை. அந்த அரண்மனை வாயிலுக்கு முன்னாடி 2 காவலர்கள் நிக்கிறாங்க. அது பார்க்க பயங்கரமா இருக்காங்க. யாருமா நீ அப்படின்னு கேக்குறாங்க. நான் உடனடியா ராஜாவை பார்க்கணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ராஜாவோட உத்தரவு இல்லாம யாருமே ராஜாவை சந்திக்க முடியாது அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ரொம்ப அவசரமா இந்த செய்தியை ராஜாவோட சொல்லணும் அப்படின்னும் அவ சொல்றா. இதை கேட்டு வாயிற்காவலர்களும் உடனடியா ராஜாவுக்கு தகவல் சொல்றாங்க. ராஜாவும் உடனே அந்த பெண்மணியை அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பெண்மணி ராஜாவை சந்திக்கிறா. இப்பதான் ராஜாவிடம், ராஜா எனக்கு ஒரு பாம்பு மகன் இருக்கான், என்னுடைய பாம்பு மகன் உனது மகளை தான் மணப்பன்னு சொல்றான், எனது பாம்பு மகனுக்கு உனது மகளை பெண்ணு கேட்க வந்திருக்கேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ராஜா கோவப்படுறாரு. கோவப்பட்டு இந்த பெண்ணை அடிச்சு அரண்மனை விட்டு வெளியே தள்ளுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அந்த பெண்ணை வாயில் காவலர்கள் அடிக்கிறாங்க. அரண்மனை வாசல்ல இருந்து வெளியே தள்ளி விடுறாங்க. இப்ப வெளியே தள்ளும் போது அந்த பெண்ணோட கையை உடைஞ்சிருது. இப்ப உடஞ்ச கையோட ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு வரா. இப்ப வீட்டுக்கு வந்த பிறகு இப்ப அந்த பாம்பு மகன் கேக்குறான், என்னமாச்சு அப்படின்னும் அவன் கேக்குறான். இது போல ராஜாவிடம் சென்றதும் அங்க நடந்த விஷயத்தை எல்லாமே அவன் சொல்றான். இதை கேட்டு அவன் சற்று அமைதிப்படுறான். அம்மா நீ வருத்தப்படாதீங்க, உடனே நான் அதை சரி பண்றேன்னு சொல்லிட்டு என்னிடம் இதுக்குண்டான சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சக்தியை பயன்படுத்துறான். அடுத்த 1 நிமிஷத்திலேயே ஏதோ பிரகாசமா எரியுது. உடனடியா அவங்களோட உடல்ல உள்ள அனைத்து காயங்களும் சரியாயிடுது. இப்ப மரணா விடுது. அம்மா இந்த ஒரு முறை நீ போய் கேளுங்க, பெண்ணு கேளுங்க, ராஜா கண்டிப்பா தருவாரு அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப இல்லப்பா நேத்தே கேட்டுட்டேன், முடியாது சொல்லிட்டாரு அப்படின்னும் அவன் சொல்றான். இல்லம்மா எனக்காக இன்னொரு முறை போய் கேளுங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு திரும்ப ராஜாவிடம் அவன் சொல்றான். இப்ப ராஜா திரும்பவும் கோவப்படுறாரு. திரும்பவும் காவலர்கள் அனுப்பி அடிச்சு வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல திரும்பவும் அவமானப்படுத்தி வெளியே தள்ளி விடுறாங்க. இப்பவும் கை உடைஞ்சிருது. இப்ப திரும்பவும் வீட்டுக்கு வரா. திரும்பவும் இந்த செய்தியை சொல்றான். இப்ப பாம்பு மகன் உடனடியா சக்தியை பயன்படுத்தி சரி பண்றான். இப்ப மறுநாள் விடியுது. மறுநாள் விடிஞ்ச பிறகு, அம்மா இந்த முறை கண்டிப்பா நீங்க போய் கேளுங்க, இது போல உங்க மகளை என்னுடைய மகனுக்கு முடிச்சு வைங்க, தயவு பண்ணி கேக்குறேன் அப்படின்னு நீங்க கேளுங்க அப்படின்னும் அவன் சொல்றான். அம்மா சொல்றான், இல்லப்பா ஏற்கனவே என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு, இப்ப திரும்பவும் நான் போய் கேட்டனா திரும்பவும் அப்படிதான் பண்ணுவாரு, வேண்டாப்பான்னு சொல்றாங்க. அம்மா எனக்காக கடைசியா ஒரு முறை கேளுங்க, இதுக்கு மேல நீங்க போக வேண்டாம் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு திரும்பவும் அந்த விதவை பெண் அரண்மனைக்கு போறா. இப்ப அரண்மனைக்கு போயிட்டு இது போல ராஜாவிடம் எனது மகனுக்கு உனது மகளை திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னும் அவ கேக்குறா. இப்ப ராஜா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. ராஜா மகளை திருமணம் பண்றது சாதாரண விஷயம் நினைக்கிறியா? நான் சொல்றது நடந்தா கண்டிப்பா மனம் முடிச்சு தரேன். இந்த அரண்மனையில இருந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனை, ரொம்ப அழகான ஒரு அரண்மனை இருக்கணும், தெரியணும். அதே போல 1000 யானைப்படையும் 4000 குதிரைப்படையும் எனக்கு வரவேற்பு தரணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு போறா. இப்ப வீட்டுல போயிட்டு அவனோட மகனிடம் ராஜா மகளை மறக்க உலகத்திலேயே அழகான ஒரு அரண்மனையும் அதே போல 1000 யானைப்படைகளும் 4000 குதிரைப்படைகளும் அவரை வரவேற்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னும் அவர் சொல்றா. இப்ப இதை கேட்டு நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா, நீங்க போய் படுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவாவது. அன்று இரவு ஒரே இரவுல அவனுடைய சக்தியை முழுவதும் பயன்படுத்துறான். மிக பிரம்மாண்டமா ஒரு அழகான ஒரு அரண்மனை அங்க வந்து அமையுது. அதுவும் உலகத்திலேயே அதுதான் அழகான ஒரு அரண்மனை. அப்படி ஒரு அரண்மனையை யாரும் பார்த்திருக்க முடியாது. அதே போல 1000 யானைப்படைகளும் 4000 குதிரைப்படைகளும்
அவரை வரவேற்கிறதுக்காக முன்னாடி நிக்குது. இப்ப காலையில எழுந்திருச்சு ராணி பாக்குறா, அதிர்ச்சி ஆவரா. இப்ப உடனடியா ராஜாவிடம் ஓடி இது போல இங்கிருந்து பார்த்தா ஒரு அழகான அரண்மனை தெரியுது, அதே போல ஏராளமான யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் வரவேற்க நிக்குது அப்படின்னும் அவர் சொல்றா. இதை கேட்டு ராஜா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாரு. இது நடக்க வாய்ப்பே இல்ல, எப்படி ஒரே இரவுல வந்து நடக்க முடியும் அப்படின்னு அவர் அதிர்ச்சி ஆகுறாரு, ஆச்சரியப்படுறாரு. நான் சொல்றது உண்மைதான், நீங்க வந்து பாருங்க அப்படின்னும் அவர் சொல்றா. இப்ப ராஜாவும் வந்து அதை வந்து பாக்குறாரு, பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா அப்பதான் அவர் கொடுத்த வாக்குறுதி அவருக்கு ஞாபகம் வருது. இப்பதான் வேற வழியில ஒரு பாம்புக்கு நம்ம மகனை மனமுடிச்சு தரணுமா அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்ப வேற வழியில கொடுத்த வாக்குறுதியை அவர் காப்பாத்தணும். இப்ப இதை கேட்டு ராஜாவும் அழுகுறாரு. ஆனாலும் வேற வழி இல்ல, திருமணம் செஞ்சு வைக்கிறா. மனம் முடிச்ச முதல் நாள் இரவு அன்று அந்த இளவரசி அழுதுகிட்டே இருக்கா. இப்பதான் இளவரசன் உள்ள வரான். உள்ள வந்தா பார்க்க செம்ம ஒரு அழகா மாறுறான். அதாவது திடீர்னு பாம்பு உருவத்துல இருந்து ஒரு இளைஞனா மாறுறான். அதை பார்த்து இளவரசி ரொம்பவே ஆச்சரியப்படுறா. எப்படி நீங்க இவ்வளவு ஒரு அழகா மாறினீங்க அப்படின்னும் அவ கேட்கிறா. இப்பதான் அவர் சொல்றாரு, எனக்கு நான் ஒரு சாபத்தால இப்படி மாறினேன். நான் இரவானா இளைஞனா மாறுவேன், பகலானா பாம்பா இருப்பேன். நான் என்னுடைய ரகசியத்தை யாருமாவது சொன்னா நான் உடனடியா இந்த உலகத்திலிருந்து வேறொரு உலகத்துக்கு என்ன சிறைப்படுத்திடுவாங்க. அதுக்கு பிறகு என்னை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த ரகசியத்தை யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னும் அவன் சொல்றான். உன்னை நான் எப்படி அழைக்கிறது அப்படின்னும் அவன் சொல்றா. அப்பதான் அந்த பாம்பு கணவன் சொல்றான், என்னுடைய பேரு தேவ் அப்படின்னு சொல்றான். இப்ப சரி அப்படின்னு இளவரசி ரொம்ப சந்தோஷமா வரா. இந்த இடத்துல தான் ராஜா ரொம்ப வருத்தப்பட்டு அரண்மனையில உட்கார்ந்துருக்காரு. இப்பதான் தனது மகள் எப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ஆசைப்படுறாரு. இப்ப உடனடியா ஒரு காவலரை கூப்பிட்டு தனது மகள் எப்படி இருக்கான்னு போய் பார்த்துவா அப்படின்னும் அவர் உத்தரவுறாரு. காவலரும் அங்கிருந்து அந்த பிரம்மாண்டமான அழகான அந்த அரண்மனையில சுவரேறி குதிச்சு அவருடைய மகள் எப்படி இருக்கா அப்படின்னு போய் பாக்குறான். அவர் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கா. இப்ப ராஜாவிடம் வந்து உங்களுடைய மகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆனாலும் அவர் நம்பவே இல்லை. அவருடைய மனதுல ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஒரு பணக்காரர், அந்த ஊர்லயே மிகப்பெரிய ஒரு பணக்கார வணிகர் ராஜாவிடம் வர்றாரு. எனது மகனுக்கு திருமணம், இது போல நீங்க வந்துருங்க அப்படின்னும் அவர் ஒரு பத்திரிகை கொடுக்குறாரு. இப்ப இளவரசியும் கண்டிப்பா இந்த திருமணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர்றாரு. இந்த இடத்துல ராஜா பல விதமா யோசிக்கிறாரு. இந்த விஷயத்த இளவரசியிடம் ராஜா சொல்றாரு. இது போல நீயும் மருமகனும் கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு போயிடணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப இந்த விஷயத்த பாம்பு கணவனிடம் அவர் சொல்றா. இது போல ஒரு பெரிய செல்வந்தர் கல்யாணம் பண்றாரு, அந்த கல்யாணத்துக்கு அழைச்சிருக்காங்க, நம்ம போகணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. ஆனா நீ இப்படி இருக்க, நம்ம எப்படி போறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கா. இந்த இடத்துல தான் அந்த பாம்பு கணவன் சொல்றாரு, நீ அதை பத்தி கவலையப்படாத, இப்ப நீ போ. ஆனா இரவான பிறகு நான் ஒரு இளைஞனா மாறின பிறகு நான் அங்க வரேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு அவளும் அந்த திருமணத்துக்கு போறா. இரவான பிறகு இப்ப இந்த பாம்பு கணவன் திடீர்னு ஒரு அழகான ஒரு இளைஞனா மாறுறான். அதாவது அந்த மாதிரி ஒரு இளைஞன் உலகத்திலே வந்து பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு அழகா இருக்கான், அவ்வளவு ஒரு நேர்த்தியான ஒரு ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கான். இப்ப நேரா அந்த திருமணத்துக்கு போறான். அந்த திருமணத்துல எல்லோருமே இவனை வியந்து பாக்குறாங்க. அங்க அந்த திருமணத்துக்கு ராணியும் வரா. ராணி இந்த இளைஞனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறா. இப்பதான் இளவரசி அங்க உட்கார்ந்துருக்கா. இளவரசி அங்க வரது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா. தனது கணவன் தான் வராரு அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த இடத்துல எல்லாருமே வியந்து அவனை பார்க்கும்போது இப்ப நேரா ராணி ஓடி வந்து இளவரசியிடம், இந்த கல்யாணத்துக்கு ஒரு அழகான ஒரு இளைஞன் வந்திருக்கா, நீ பாத்திருக்கிய அப்படின்னும் அவ கேட்கிறா. அவனுடைய பெருமைய மேலும் மேலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ராணி. இதை கேட்க இளவரசிக்கு கோபம் வருது. அது வேற யாரும் இல்ல, அது என்னுடைய கணவன் தான் அப்படின்னு கோவப்பட்டு சொல்றா. இப்ப சொன்ன அடுத்த நொடியே அந்த பாம்பு கணவன் திடீர்னு மாயமா மறைஞ்சிடறான். இப்பதான் இளவரசி இதை நினைச்சு அழுகுறா. அதாவது இந்த ரகசியத்தை எங்க சொன்னோம்னா காணா போயிடும் அப்படின்னு அவர் சொல்லிருந்தாரு. இப்பதான் அவளுக்கு இது ஞாபகம் வருது. அவ அழுகுறா. ஆனா இப்ப ராணியும் ஆறுதல் படுத்துறாங்க, நீ எதுவும் கவலைப்படாம, அவர் ஏதாவது பாவம் செஞ்சிருக்காரு, அதனாலதான் இப்படியான ஒரு தண்டனை அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஆனா இளவரசி இதை கேட்கவே இல்லை. எப்படியாவது என்னுடைய கணவனை நான் கண்டுபிடிச்சே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு அவ புறப்படுறா. இங்க இருந்து வீட்டை விட்டு புறப்பட்டு 4 நாளைக்கு நடந்து அங்கிங்க சுத்தி தெரியுறா. இந்த இடத்துல தான் காட்டுல இப்படி போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு வயதானவரை சந்திக்கிறான். இப்ப அந்த வயதானவர் என்ன சொல்றாருன்னா, யாருமா நீ, ஏமா அங்க வந்திருக்க அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. இப்பதான் தனது கணவர் சாபத்தால பாம்பா மாறினதும் இப்ப அவர் காணா போயிட்டாரு, அவர் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்றா. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அதை பத்தி கவலைப்படாதமா, நீ வடக்கு நோக்கி போ, அங்க இந்திரதேவன் இருப்பான், இந்திரதேவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு திரும்பவும் அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. அங்கிருந்து 4 நாட்கள் நடந்து சோர்வா நடந்துட்டே இருக்கா. உடல்ல நீர் சத்து எல்லாம் குறைஞ்சிருது. இப்ப அங்க இருக்கிற தண்ணீர் எல்லாம் குடிச்சிட்டு அவன்
நேரம் நடந்து போறான். இப்ப அங்க இந்திரதேவனுடைய வாசல்ல இந்திரதேவன் நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்து ஆச்சரியப்படுறான். இப்பதான் யார் பெண்ணு நீ, இப்படியான ஒரு அழகான பெண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னும் இந்திரதேவன் சொல்றான். இப்பதான் இளவரசி அவருடைய மன வருத்தத்தை சொல்லி அழுவுறா. இது போல தன்னுடைய கணவன் காணா போயிட்டாரு, அவரை தேடிதான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அவர் சொன்னாரு இது போல 7 உலகத்தை தாண்டி அந்த பக்கம் என்ன சிறையில வைப்பாங்கன்னு சொல்லிருக்காரு அப்படின்னும் அவர் சொல்றா. இப்ப இதை கேட்டு இந்திரதேவன் சரிமா இங்கிருந்து கொஞ்ச தூரம் போ, ஒரு கடல் பகுதி வரும், அந்த கடல் பகுதியில வர்ணதேவர் இருப்பாரு, அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. சரி அப்படின்னு அங்கிருந்து மேலும் 3 நாள் நடந்தே செல்றா, அந்த கடல் அடைகிறா. அப்பதான் வர்ணதேவ் அங்க நின்று இருக்கிறான். வர்ணதேவிடம் யாருமானே எப்படி இங்க வந்து அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. இது போல தனது கணவர், இது போல பாம்பு கணவர், அவர் சிறையில அடைச்சிட்டாங்க. இது போல கடலை தாண்டி ஒரு பக்கமா அவர் சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படின்னும் அவர் தேடி நான் வந்தேன் அப்படின்னும் அவர் சொல்றா. உன்னுடைய கணவர் இருக்கிறது எனக்கு தெரியுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கடலோட மறுகரையில ஒரு பெரிய ஒரு உலகமே இருக்கு. அந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு காடு இருக்கு. அந்த காட்டை ஒரு பெரிய சூனியக்காரி பாதுகாத்துட்டு வரா. அந்த சூனியக்காரியிடம் தான் உன்னுடைய கணவர் சிறை வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு நான் இங்கிருந்து எப்படி செல்லும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. நீ கொல்லப்படாதமா, நான் ஒரு கடல் மீனா மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தங்க கடல் மீனா மாறுறாரு. திடீர்னு மாறி அவர் கடல்ல இளவரசிய அந்த கரைக்கு அழைச்சிட்டு போறாரு. இப்ப அந்த கடல்ல இருந்து மறுகரைக்கு கொண்டு விடுறான் வர்ணதேவ். இப்ப அங்க பாக்குறா ரொம்ப அழகான காடு. அங்க ஏகப்பட்ட மான்கள் வாத்துகள்லாம் அழகழகா ஓடிட்டு இருக்கு. இப்ப அதை பார்த்துட்டு தனது கணவர் எங்க இருப்பா அப்படின்னு அவ தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. இந்த இடத்துல தான் அங்க அந்த சூனியக்கார பெண் திடீர்னு இந்த பெண்ணை பாக்குறா. ஏய் பெண்ணு, இங்க எப்படி நீ வந்த அப்படின்னு அவ கேக்குறா. இது போல நான் வழி தவறி வந்துட்டேன் அப்படின்னும் அவ சொல்றா. இதுக்கு மேல நீ எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு போறா. இப்ப அங்க அழைச்சிட்டு போயிட்டு அவளுடைய கொடூரமான மாளிகை இருக்கு. அந்த கொடூரமான மாளிகையில அவள் அழைக்கிறா. இது உள்ளே நீ இரு, நான் வெளில போயிட்டு நான் வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க விடுறா. அங்க விட்ட பிறகு அவன் பாக்குறா அங்க சிறையில இவருடைய பாம்பு கணவன் அடைக்கப்பட்டிருக்கான். அவன் பார்த்து இளவரசியை பார்த்த உடனேயே இது தனது மனைவிதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். இப்ப உடனடியா அவனும் அவனுடைய மந்த சக்தி பயன்படுத்தி அந்த கூண்டை திறந்துட்டு அவன் வெளில வரான். அவன் ஓடி வரா. தேவ் இங்கதான் நீ இருக்கியா அப்படின்னு அவ அழுவுறா. இங்க நீ எப்படி வந்த அப்படின்னு அவன் கேட்டு இருக்கிறான். இப்ப அந்த சூனியக்காரி வெளில போய் நின்றுட்டு என்ன நடக்குதுன்றத எல்லாமே காதுல கேட்கிறா. இப்பதான் அவங்க 2 பேருமே கணவன் மனைவின்றத அவ புரிஞ்சுக்கிறா. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், இவதான் மனைவியா இருக்குன்னு சந்தேகப்பட்டேன், அதே போல இவதான் மனைவி. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு அவ காட்டுக்கு போயிட்டு ஒரு பெரிய மானை வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வரா. இப்ப வீட்டுக்கு சமைச்சு அவங்க 2 பேத்துக்குமே பரிமாறுறா. 2 பேருக்குமே அதை கொடுக்குறா. 2 பேருமே அதை சாப்பிடுறாங்க. இப்பதான் மறுநாள் விடியுது. மறுநாள் இப்ப இளவரசிட்ட சொல்றா, இது போல நான் காட்டுக்கு வெளியில வேட்டைக்கு போறேன், ஆனா நான் வரும்போது மனித சதைய சமைச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. ஆனா அந்த சூனியக்காரி சொல்லிட்டு போறா, இங்க இருந்து தப்பிக்க நினைச்சினா நான் எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்டுறோம் அப்படின்னு அவ சொல்றா. அப்படி சமைச்சு வச்சிருக்கல அப்படின்னா நான் உங்களை 2 பேத்துல ஒருத்தரை நான் சாப்பிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. இதை கேட்டு இளவரசி ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறா. இந்த இடத்துல இவ ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருக்கா. இப்ப வெளில இளவரசிதான் ஏன் வருத்தமா இருக்குன்னு கேக்குறான். இந்த இடத்துல அவ சொல்றத அப்படியே சொல்றான். அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற, நான் இப்ப உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் வெளில போறான். வெளில போய் ஒரு மானை வேட்டையாடிட்டு வரான். மானை வேட்டையாடி மானை வெட்டி அதுல தன்னுடைய ரத்தத்தை கலக்குறான். ரத்தத்தை கலந்து சமைச்சு வச்சிருக்காங்க. இப்ப அங்கிருந்து சூனியக்காரியும் வரா. சூனியக்காரி அந்த கறியை சாப்பிடுறா. அவளுக்கு அப்படியே மனித வாடை அடிக்குது, மனித சதை சாப்பிடுற மாதிரி இருக்கு. இப்ப அவளுக்கு ஆச்சரியம், இது சாத்தியமே இல்ல, எப்படி இவ சமைச்சா அப்படின்னு அவ ஆச்சரியப்படுறா. இப்பதான் மறுநாள் விடியுது. மறுநாள் அந்த சூனியக்காரி சொல்றா, நான் வேட்டைக்கு போறேன், நான் வரும்போது பெரிய அண்டை நிறைய மனித ரத்தம் இருக்கணும், அந்த ரத்தத்தை நான் குடிப்போம்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. இப்ப இளவரசி ரொம்ப வருத்தப்படுறா. வேற வழி இல்லாம ஒரு கத்தி எடுத்து அவ கத்தியை கிழிச்சுக்கிட்டு அந்த அண்டாவில ரத்தத்தை விடுறா. ரத்தத்தை ரொம்ப நேரம் விட்டுட்டு இருக்கா. இப்ப இளவரசன் வெளில பாக்குறான். இதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறான். எதுக்கு இளவரசி இப்படி கையை கட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் கையை பிடிச்சி கட்டு போடுறான். இது போல அவ வரும்போது இந்த பாத்திரம் நிறைய மனித ரத்தம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரி போயிருக்கா. அதனாலதான் என் கையை எடுத்து ரத்தத்தை பிடிக்கிறான் அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டு இந்த பாத்திரத்துல நீ எவ்வளவு ரத்தம் விட்டாலும் அது நம்பவே நம்பாது, அது ஃபுல்லாவாது, அதனால நீ காத்துரு, இந்த உடனே வரான்னு சொல்லிட்டு அவன் வெளில போறான். இப்ப வெளில போய் பெரிய பன்றிய பிடிச்சிட்டு வரான். அதை வெட்டி அதனுடைய ரத்தத்தை இந்த பாத்திரம் நிறைய அவன் பிடிக்கிறான். இப்ப அதுல இளவரசி ரத்தத்தை கலந்துடுறான். இப்ப சூனியக்காரி வரா. அந்த ரத்தத்தை பார்த்து ஆச்சரியப்படுறா. இப்பதான் அந்த ரத்தத்தை அவ குடிக்கிறா. குடிச்சா அது உண்மையிலேயே மனித ரத்தமா தான் இருக்கு. அவளுக்கு ஆச்சரியம்,
இது எப்படி சாத்தியம், எப்படி இவன் உயிரோட இருக்கான் அப்படின்னு ரொம்ப கோபமாயி சூனியக்காரி போய் படுத்துறான். இப்ப மரம் விடியுது. மரம் விடிஞ்ச பிறகு இளவரசியிடம் சொல்றான், நான் இப்ப காட்டுக்கு போறேன், நான் வரும்போது இந்த இளைஞன் உயிரோட இருக்க கூடாது, அவனை கொன்னு வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவ போயிடறா. இப்ப இளவரசிக்கு எதுவுமே புரியல, ரொம்ப வருத்தப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கான். இப்பதான் இளவரசன் வெளில வந்து என்னன்னு கேக்குறான். இது போல இளவரசி சொல்லிட்டு போனத அவன் சொல்றான். இதுக்கு ஏன் தேவையில்லாம வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு நிமிஷம் இங்கேயே சொல்லிட்டு அவன் வெளில போறான். அவன் வந்து வெளில போனவன் அவனுடைய சக்தியால அவன் ஒரு வயசானவரா மாறுறாரு, ஒரு விறகு வெட்டியா மாறுறான். இப்ப ஒரு விறகு வெட்டியா மாறி அவன் போய் ஒரு பெரிய மரத்தை வெட்டிட்டு இருக்கான். வெட்டிட்டு இருக்கும் போது இப்ப அந்த சூனியக்காரிக்கு மனித வாடை வருது. இப்ப இங்க என்ன மனித வாடை வருது அப்படின்ட்டு உடனடியா அந்த இடத்தை நோக்கி போறா. அங்க போய் பார்த்தா ஒரு வயசானவர் நின்று இருக்காரு. வயசானவரே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு அவ கேட்கிறா. அதுவும் அவர் கையில ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்காரு, ஒரு மரத்தால ஒரு சவப்பெட்டி செஞ்சிட்டு இருக்காரு. என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு அவ கேட்கிறா. இது போல நான் ஒரு சவப்பெட்டி செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எதுக்காக செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு அவ சொல்றா. இது போல ஒரு பெண்ணு தனது கணவனை கொன்னுட்டா, அதனால அவனுக்காக இந்த சவப்பெட்டிய நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அந்த சூனியக்காரிக்கு புரிஞ்சிடுது. அதாவது அந்த பெண்ணு தனது கணவரை கொன்னுட்டா போல இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அடைறா. இப்ப திரும்ப சொல்றாரு, நான் இன்னொரு பெட்டியவும் தயார் பண்ணணும், ஏன்னா நாளைக்கு அவளும் வந்து இறந்துருவா, அவளுக்கும் ஒரு பெட்டி நான் தயார் பண்ணணும், அதுக்காக தான் ரெடி பண்ணிருக்கேன், ஆனா அதுக்கு அளவு தெரியல அப்படின்னும் அவ சொல்றான். ஏன்னா அவனுடைய பெட்டியோட அளவு என்னோட அளவு, நான் என்னுடைய அளவை நான் எடுத்துக்கிட்டேன், ஆனா இந்த பெண்ணோட அளவு எனக்கு தெரியல அப்படின்னும் அவ சொல்றான். இவ்வளவுதானே, இந்த பெட்டியில நான் படுக்கிறேன், எவ்வளவு அளவுன்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில அவ படுக்கிறா. அவ படுத்த பிறகு உடனடியா அவளை அப்படியே வச்சு மூடிட்டு தீய வச்சு எரிச்சிடுறான். இப்ப எரிஞ்ச பிறகு அந்த சூனியக்காரி இறந்துடுறா. இப்ப அவனுடைய சாபமும் போயிடுது. இப்ப அவனும் ஒரு அழகான இளவரசனா மாறுறான். இப்ப நேரா இளவரசியிடம் வந்து இளவரசியை விடுதலை பண்ணி அவனுடைய நாட்டுக்கு காய்ச்சிட்டு போறா. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறேன், மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.